இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற சட்டமன்ற தொகுதிகளில் வன்னியர்கள் ஏன் அதிகாரத்தை இழந்தார்கள்? எதனால் அவர்கள் அதிகாரத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள்? எப்படி வன்னியர்கள் ஏமாற்றப்பட்டார்கள்? எந்த வழியிலெல்லாம் வஞ்சிக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி தினம் ஒரு தொகுதியாக நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்கிறோம். முதலாவதாக எடப்பாடி சட்டமன்ற தொகுதியின் நிலவரத்தை பார்ப்போம். எடப்பாடி சட்டமன்ற தொகுதி வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற தொகுதி. இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதி சேலம் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற மிகவும் சிறப்பு வாய்ந்த தொகுதிகளில் முதன்மையான தொகுதி. இந்த தொகுதியில் இன்றைக்கு வன்னியர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் வன்னியர்கள் தான் பெரும்பான்மை சமூகம். வன்னியர்கள் 37% இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்தது மீனவர்கள், அதாவது பருவத ராஜகுல பக்தர்கள் என்று சொல்லப்படுகின்ற மீனவர்கள் 13% இருக்கிறார்கள். அதற்கு அடுத்த இடத்தில் வெள்ளாள கவுண்டர்கள் 12% இருக்கிறார்கள். ஆதி திராவிடர்கள் 10% இருக்கிறார்கள். அதற்கு அடுத்த நிலையில் நாடார்கள் 8% இருக்கிறார்கள். மீதி 20% மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறார்கள். இதில் அருந்ததியர்களும் அடக்கம், வேட்டுவ கவுண்டர்களும் அடக்கம். இப்படிப்பட்ட வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற இந்த பகுதியில் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலிருந்து இந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரை வன்னியர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்கள் 3 முறை இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் வன்னியர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள். 1967 1977 வரை 2 முறை வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஆறுமுகம் என்பவர் திமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதற்கு பிறகு 2 முறை அதிமுகவை சார்ந்த ஐ கணேசன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இவரும் வன்னியர். ஏற்கனவே திமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஆறுமுகம் என்பவரும் வன்னியர். 1989ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்படவில்லை. வன்னியர் சங்கம் தேர்தலை புறக்கணித்த காரணத்தால் வெள்ளாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் குறைந்த வாக்குகளை பெற்றாலும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த இடத்தில்தான் வன்னியர் சமூகம் தடுமாறியது, நிலைகுலைந்தது. பெரும்பான்மையாக வன்னியர்கள் வாழ்கின்ற எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் சிறுபான்மையாக இருக்கின்ற வெள்ளாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி முதலில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு பிறகும் கூட 2 சட்டமன்ற தேர்தல்களில் ஏற்கனவே அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஐ கணேசன் பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார். அதற்கு பிறகு வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஐ கணேசன் 2 முறை பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதற்கு பிறகு இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியை தோற்கடித்துவிட்டு வன்னியர் சமூகத்தை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த காவேரி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2011ஆம் ஆண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வன்னியர் சமூகத்தை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்ட கார்த்தி அவர்களை தோற்கடித்து எடப்பாடி பழனிசாமி மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராகிறார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வன்னியர்கள் ஒரே அணியாக நின்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டிருந்தால் 2016ஆம் ஆண்டு தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் வன்னியர் சமூகத்தை சார்ந்த அண்ணாதுரை வெற்றி பெற்றிருப்பார். ஆனால் வன்னியர் ஓட்டுக்கள் பிரிந்து சென்றது. திமுகவில் போட்டியிட்ட
PA முருகேசன் அவர்களுக்கும் அண்ணாதுரை அவர்களுக்கும் வன்னியர்கள் வாக்குகளை பிரித்து ஓட்டு போட்டார்கள். ஆகவே எடப்பாடி பழனிசாமி மீண்டும் 2016ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சரானார். அதற்கு பிறகு 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வேளாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சியின் பேராதரவோடு எம்ஜிஆர் காலத்தில் பெற முடியாத வாக்கு வித்தியாசத்தை, ஜெயலலிதா காலத்தில் அதிமுக பெற முடியாத வாக்கு வித்தியாசத்தை கிட்டத்தட்ட 93,000க்கும் அதிகமான வாக்குகள் பெற்று எடப்பாடி பழனிசாமி 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெற்றார். இதற்கு காரணம் வன்னியர் சமூகம்தான். வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற இடத்தில் கிட்டத்தட்ட வன்னியர்கள் 37% மேல் இருக்கின்ற எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அந்த 37% வாக்குகளும் வன்னியர்கள் ஒரே நேர்கோட்டில் நின்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்திருந்தால் வன்னியர்களின் வாழ்வுக்கு ஆதாரமாக விளங்குகின்ற, வன்னியர்கள் இட ஒதுக்கீட்டுக்காக போராடுகின்ற, வன்னியர்களுடைய எதிர்காலத்தை நோக்கி, வன்னியர்களை ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த எடப்பாடி தொகுதியில் 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் வன்னியர்கள் ஓர் அணியில் நின்று ஓட்டுக்களை போட்டிருந்தால் எடப்பாடி தொகுதி தொடர்ந்து வன்னியர்களின் கோட்டையாகவே இருந்திருக்கும். ஆனால் வன்னியர்கள் பிளவுபட்டு நின்ற காரணத்தால் இன்றைக்கு எடப்பாடி தொகுதி வன்னியர்களுடைய தொகுதி என்கின்ற நிலை மாறி இன்றைக்கு எடப்பாடி தொகுதி எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறிவிட்டது. வன்னியர்கள் இந்த தொகுதியில் தன்னுடைய ஆளுமையை இழந்து அடிமைகளாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை இனியாவது வன்னியர்கள் புரிந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி தான் வன்னியர்களுக்கான கட்சி என்பதை தன்னுடைய மனதிலே நிலைநிறுத்தி கொண்டு இனியாவது வன்னியர்கள் வன்னியர்களையே வாழ வைப்பார்களா, அல்லது வன்னியர்கள் அடிமை விலங்கை அவர்களே பூட்டிக்கொண்டு அந்த அடிமை விலங்கை பார்த்து ஆராதித்து அதிலேயே சுகம் காணப் போகிறார்களா என்பதை பற்றி இனி வரப்போகிற காலங்களில் வன்னியர்கள் எடுக்கின்ற முடிவை பொறுத்து வன்னியர்களுக்கு எதிர்காலத்தில் எடப்பாடி தொகுதியில் வாழ்வா அல்லது தாழ்வா என்பதை தீர்மானிக்கும் என கூறிக்கொண்டு, அடுத்து இதைப் போலவே வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற இன்னொரு சட்டமன்ற தொகுதியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.